அரசியல் கட்சி அவர் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. எப்படி அவரை நம்பி நம்ம ஐஆர்எஸ் வேலையை விட்டுட்டு வரணுன்ற அளவுக்கு எப்போ முடிவு எடுத்தீங்க? நான் 15 yearsல I've done I had an opportunity to do very good cases. ஸோ இனஃப். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் ஐடியா வந்துச்சா, இல்ல பேசிக்காவே நம்ம அரசியலுக்குள்ள போகணுன்ற ஒரு ஆர்வம்? ஃபர்ஸ்ட் டாக்டரா இருந்தேன், கவர்மெண்ட் சர்வீஸ்ல போனேன் நான். பிளஸ் அப்புறம் சிவில் சர்வீஸ் போனேன். என்னோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருந்தது. யாராவது ஒரு நல்ல மாற்றத்தை? ஆமா, நல்ல மாற்றத்தை. ஆமா, நேத்து கூட கேட்டாங்க, ஏன் இத்தனை கட்சி இருக்கு, திமுக இருக்கு, எதுக்கு நீங்க இங்க வந்தீங்கன்னா, எப்படி நீங்க புதிய ஆட்கள் வரல? ஒரு மாற்றம். நான் காமன் மேனா நான் வெளியில பாக்குறேன். மக்களுக்கு இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நான் இன்டராக்ட் பண்றேன், நான் ஆட்டோல போறேன், அங்க டீ கடையில பாக்குறேன், எல்லாருக்கும் யூனிஃபார்மா இருக்கிறது ஒரு மாற்றம் வராதா? ஒரு நல்ல மாற்றம் வராதா? ஒரு கிரெடிபிள் மாற்றம் வராதா? மாற்றம்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்லாம் மாற்றம்னு சொல்ல முடியும். மக்களுக்கு நம்பிக்கை வரணும், இவங்களுக்கு ஓட்டு போட்டா ஆட்சி அதிகாரம் மாறுங்கிற நம்பிக்கை வரும். நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அவருக்கு எல்லா பேக் போனா நீங்க தான் இருந்தீங்க, நீங்க மாஸ்டர் மைண்டர்னு சொல்றாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் அதுதான். நான் ஒரு நண்பரா என்னோட அதிகாரத்துக்கு, அதாவது என்னோட அபிஷியல் டியூட்டிஸ்க்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுமோ அந்த லிமிட்டுக்குள்ளதான் நான் இருக்கேன்.